மீட்டிங் முடிந்து வேதிகாவின் கம்பெனி ஆட்கள் அனைவரும் கிளம்ப தீரஜ் மட்டும் அங்கேயே நின்றான். மாயா அவனை புரியாமல் பார்க்க அவள் அருகே சென்று புன்னகைத்தான் தீரஜ். அவன் பாவனைகளும் நடவடிக்கையும் மாயாவிற்கு பிடிக்கவில்லை. என்னாச்சு தீரஜ், நீங்க கிளம்பலையா என்று கேட்க, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணுமே மேடம் என்று பேச்சை ஆரம்பித்தான் தீரஜ். குயின்சிக்கு பதிலாக மாயா செக்ரட்டரி ஆன ஒரே காரணத்தால் தான் அவன் மீண்டும் புரோட்டான் கம்பெனிக்கு உள்ளேயே நுழைந்திருக்கிறான். இல்லையெனில் இந்த கம்பெனி வாசலோடு அவனை திருப்பி அனுப்பி இருக்கக்கூடும். இப்போ சிஇஓ வரை டைகர் தான் தன்னை உள்ளே விடக்கூடாது என்று கூறினான் என்பதை தீரஜ் ஏற்கவே இல்லை. குயின்சி தானாகவே வேதிகா பேச்சை கேட்டுதான் இதை செய்திருக்க வேண்டும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறான். எப்படியோ அவள் போய்விட்டாள். இனி இங்கு மாயா வைப்பதுதான் சட்டம் என்றான பிறகு அவளோடு சிநேகமாக பழக நினைத்தான் தீரஜ். அவனையே பார்த்து கொண்டிருந்தவள், ஓகே, என்ன பேசணும் என்று கேட்டாள். அதே நேரம் வெளியில் வந்த வேதிகா தீரஜ் வராததை கவனித்துவிட்டு அவனை தேடினாள். அதற்கு பிறகு அவன் இன்னும் உள்ளே மாயாவுடன் பேசிக் கொண்டிருப்பது தெரியவர, மறுபடியும் ஏதோ பண்ண ஆரம்பிச்சிட்டான் என்று புரிந்து கொண்டு அங்கேயே நின்றாள். ஆனால் நேரம் கடக்க கடக்க அவளுக்கு அம்பிகாவின் ஞாபகம் வந்தது. காலையிலிருந்து அம்மா வீட்டில் இல்லை என்பதை அறிந்தவள் பலமுறை அம்பிகாவிற்கு போன் செய்தாள். ஆனால் அழைப்பு ஏற்கப்படவில்லை. அம்பிகா செய்தது மிகப்பெரிய தவறு. தனக்கும் சர்வாவிற்கும் டிவோர்ஸ் வாங்கி தருவதற்காக எல்லை கடந்து அவர் ஏதேதோ செய்துவிட்டார் என்பது அவளுக்கு புரிந்தாலும் அம்மாவை அப்படியே விட்டுவிடவும் அவளுக்கு மனம் வரவில்லை. அதனால் தீரஜை அப்படியே விட்டுவிட்டு கிளம்புவதற்காக லிஃப்ட் பட்டனை அழுத்தினாள். அங்கு 2 லிஃப்ட் இருக்க அவளோ 2ஐயும் அழுத்தி இருந்தாள். முதல் லிஃப்ட் வந்ததும் அடுத்து கூடவே 2வது லிஃப்ட் கதவும் திறந்தது. 2வது தடவை நன்றாக பார்க்காதவள் முதல் லிஃப்டுக்குள் சென்றுவிட அந்த லிஃப்டுக்குள் இருந்து வெளியில் எட்டி பார்த்தான் சர்வா. வெளியில் யாரும் இல்லை என்பதை கவனித்தவன் கதவை மூடப்போக, சார் ஒரு நிமிஷம் என்று வேகமாக அங்க ஓடி வந்தாள் கரிஷ்மா. எதுக்கு இப்படி ஓடி வரீங்க, மெதுவா வாங்க என்று அவளை நிதானப்படுத்தினான் சர்வா. சாரி சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். மாயா மேம் உங்களுக்கு அசிஸ்டன்ட் வேணும்னு சொல்லி இருந்தாங்க. நான் யாருக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுக்கலான்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி இருக்கேன். இதுல செக் பண்ணிட்டு நீங்க சொன்னீங்கன்னா அவங்களவே உங்க அசிஸ்டண்டா போட்டுடுவோம் என்று ஒரு ஃபைலை அவனிடம் நீட்ட, ஓகே நான் பாக்குறேன் என்று ஃபைலை வாங்கிக் கொண்டவன், மாயா மீட்டிங்ல இருக்காங்களா? மீட்டிங் முடிஞ்சதும் அவங்கள என்ன வந்து மீட் பண்ண சொல்லுங்க என்று கரிஷ்மாவிடம் கூறியவன் அவள் தலையாட்டியதும் அங்கிருந்து கிளம்பி நேராக கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தான். அப்போதுதான் அந்த இடத்தை கடந்து வேதிகா வெளியில் செல்ல சர்வா வேதிகா இருவருமே ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவில்லை. அதே நேரம் இங்கு மாயா அருகில் நின்று கொண்டிருந்த தீரஜ், உங்ககிட்ட பேசணும், ஆனா இங்க இல்ல, லஞ்ச் டின்னர் இந்த மாதிரி ஏதாவது வெளியில போலாமா என்று முகத்தில் லேசான புன்னகையோடு கேட்டான். அவனும் பார்க்க அழகாக இருந்ததால் பெண்களிடம் பேசுவதெல்லாம் அவனுக்கு கைவந்த கலையாக இருந்தது. குயின்சி கூட ஆரம்பத்தில் அப்படித்தான் அவன் சொல்லும் அனைத்தையும் கேட்டாள். ஆனால் திடீரென அவனுடைய அந்த ட்ரிக் அவளிடம் வேலை செய்யாமல் போக இப்போது மீண்டும் அதே யுக்தியை மாயாவிடம் காட்ட நினைத்தான். ஆனால் மாயா பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. சாரி மிஸ்டர் தீரஜ், நான் இப்பதான் இங்க டிரான்ஸ்பர் ஆகி இருக்கேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு, சோ உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் என்று அவனோடு வெளியில் செல்ல விரும்பவில்லை என்பதை சுற்றி வளைத்து அவள் கூற, ஓகே ஓகே என்று தலையாட்டி கேட்டுக்கொண்ட தீரஜ், ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் உங்களுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தானே? எனிவே டின்னர் எப்படியும் ஆஃபீஸ் டைம் முடிஞ்ச அப்புறம் தானே, சோ டின்னருக்கு நீங்க வரலாமே மிஸ் பியூட்டிஃபுல். நோ சொல்லக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, உங்கள மாதிரி ஒரு பொண்ணு டின்னருக்கு ஓகே சொன்னா என்னை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்ல என்று அவன் சொல்ல சொல்ல அதை கேட்டுக்கொண்டே வெளியில் வந்த மாயா முகத்தில் லேசான புன்னகை இருந்தும், ஐ அம் ரியலி சாரி தீரஜ், என்னால இப்ப எந்த கமிட்மெண்ட்டுக்கும் ஓகே சொல்ல முடியாது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் என்று மீண்டும் மீண்டும் அவளது முடிவில் அவள் தெளிவாக இருக்க தீரஜ் கடுப்பானான். என்னதான் குயின்சியுடன் ஒப்பிடும்போது இவள் பல மடங்கு பரவாயில்லை என்று தோன்றினாலும் ஏன் தன்னிடம் பேசுவதற்கோ இல்லை தானாக இறங்கிச் சென்று கேட்ட பின்பும் தன்னை மறுக்கிறாள் என்பது பெரிய குழப்பமாக இருந்தது. இதுவரை அவன் பார்த்த பெண்களிலிருந்து மாயா வித்தியாசமாக தெரிந்தாள். பிறகு மாயா லிப்டுக்குள் செல்ல பின்னாடியே தானும் உள்ளே நுழைந்தான் தீரஜ். கீழே வந்த மாயா ரிசப்ஷன் பெண்ணை சர்வா வேலையை விட்டு அனுப்பியிருந்ததால் புதிய ரிசப்ஷனிஸ்டை நியமித்து அதற்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்க தீரஜ் அவளை விட்டு நகராமல் உடனே சுற்றி கொண்டிருந்தான். பிறகு, ஓகே மாயா, நீங்க எப்போ ஃப்ரீயோ அப்பவே மீட் பண்ணலாம். உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுக்க முடியுமா? இல்ல என்னோட கான்டாக்ட் உங்களுக்கு தரவா
பிகாஸ் அப்பதானே நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது எனக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியும் என்று மீண்டும் சுற்றி வளைத்து அதே இடத்தில் வந்து நின்றான். அவனை நிமிர்ந்து பார்த்த மாயா, ஓகே, உங்க போன் நம்பர் கொடுத்துட்டு போங்க, நான் ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்றேன் என்று அவள் சொன்ன பிறகுதான் லேசாக நிம்மதி அடைந்தது. ஓகே ஓகே, தோ கொடுக்கிறேன் என்று தனது போனை கையில் எடுத்தான். அந்த போனுடைய பேக் கவர் தங்கத்தால் செய்யப்பட்டிருக்க தன்னுடைய பணச் செழுமையை அதன் மூலம் காட்ட நினைத்தான். மாயாவும் மற்ற பெண்களைப் போல இதை பார்த்து மயங்கி விடுவாள் என்று அவன் நினைத்திருக்க, ஆனால் அவளோ அதை கண்டுகொள்ளவே இல்லை. பதிலுக்கு தானும் தனது போனை கையில் எடுத்தவள் அவனுடைய நம்பரை வாங்கிக் கொண்டு வேறு வழியில்லாமல் தனது நம்பரையும் கொடுத்தாள். விலை உயர்ந்த போன் வைத்திருப்பதாலும் இல்லை அதை தங்கத்தாலான கவர் போட்டு பாதுகாப்பதாலோ ஒருவர் செல்வந்தராகி விடமாட்டார் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். காரணம், சர்வாவாக இருக்கும் டைகர் கூட அனைவரும் வைத்திருப்பது போல சாதாரண போன் தானே வைத்திருக்கிறான். தீரஜோடு ஒப்பிட்டு பார்த்தால் சர்வா எத்தனை மடங்கு செல்வாக்குடையவன் என்பதை கணக்கு போடவே முடியாது. இருந்தும் அவன் சாதாரணமாகத்தான் இருக்கிறான். இதெல்லாம் இந்த சிறிது நாட்களில் அவள் புரிந்து கொண்ட விஷயங்கள். தன் வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு மீண்டும் லிஃப்ட் நோக்கிச் சென்ற மாயா, ஓகே மிஸ்டர் தீரஜ், லெட்ஸ் மீட் சூன் என்று கூறி அங்கிருந்து செல்ல பார்க்க சர்வா அங்கு வந்தான். அவனை பார்த்ததும் தீரஜின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிய, சர்வா, நீ இங்க என்ன பண்ற என்று கேட்டான். சர்வா அவனை கவனிக்காமல் சென்று விட்டான். இவருக்கு சர்வா சார தெரியுமா? எப்படி? ஒருவேளை சர்வா சார டைகர்னு இவனுக்கு தெரியுமோ என்று சந்தேகத்தோடு பார்த்த மாயா, உங்களுக்கு சார தெரியுமா என்று அவனிடமே கேட்டாள். அதைக் கேட்டதும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்த தீரஜ், சாரா? இவனா? இவன் எப்ப சாரானா? இவன் ஒரு வேஸ்ட். எங்க வீட்டோட மாப்பிளையா சுத்திக்கிட்டு இருக்கான். இவனை போய் சாரு மோருன்னு கூப்பிட்டு இருக்கீங்க? ஆமா, இவன் இங்க என்ன பண்றான் என்று தீரஜ் சர்வாவை முறைத்துக் கொண்டு திமிராக கூற, அதிர்ந்து பார்த்த மாயா, ஹலோ தீரஜ், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்க வந்து யார பத்தி உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க? இன்னொரு வார்த்தை அவரை பத்தி தப்பா வந்துச்சு, அவ்வளவுதான், உங்க மேல ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்பேன் என்று விரல் நீட்டி அவனை எச்சரிக்க, அவளை நம்ப முடியாமல் பார்த்தவன், என்ன சொல்றீங்க? ஏன் இவனை பத்தி பேசக்கூடாது என்று திருப்பி கேட்டான் சர்வா. சார்தா இந்த கம்பெனியோட புது சூப்பர்வைசர். அவரை பத்தி தப்பா பேசுறதும் இந்த கம்பெனியவே தப்பா பேசுறதும் ஒண்ணுதான் என்று அவள் தெளிவாக கூற, வாட் என்று சத்தமாக கத்தி தனது அதிர்ச்சியை வெளிப்படுத்தினான் தீரஜ். அடுத்து என்ன செய்வது என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. சர்வாவை பற்றி தெரிந்து கொள்ள அவன் முயன்றபோது இமேஜிங் செக்யூரிட்டி என்ற ஒரு சிறு கம்பெனியில் அவன் மேனேஜராக இருக்கிறான் என்றுதான் கூறியிருந்தனர். அதனால் அதிர்ந்தவன், பிறகு என்னாச்சு? இவன் எப்படி இந்த கம்பெனிக்கு சூப்பர்வைசர் ஆக முடியும்? இவன் ஆகாஷோட கம்பெனில தானே சிஇஓவா இருந்தான் என்று மீண்டும் மீண்டும் சர்வாவை மரியாதை இல்லாமலேயே அவன் பேச, இந்த முறை கோபமாக முறைத்த மாயா, அத பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இத லாஸ்ட் வார்னிங்கா சொல்றேன், அவரை மரியாதையா பேசுங்க என்று கூறி அங்கிருந்து மாயா சென்றுவிட தீரஜ் அப்படியே நின்றான். சர்வாதான் இந்த கம்பெனியின் சூப்பர்வைசர் என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. எப்படி இவ்வளவு பெரிய கம்பெனியில் அவனுக்கு இவ்வளவு பெரிய பதவி கிடைத்திருக்கும் என்ற கேள்வி அவனை குழப்பியது. இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஆகாஷ் கம்பெனியில என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும் என்று இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தவன் நேராக அங்கிருந்து ஆகாஷ் கம்பெனிக்கு கிளம்பினான். அடுத்த நாள் காலை வழக்கம் போல அனைவரும் அதியமான் வீட்டு டைனிங்கில் சாப்பிட்டுக் கொண்டு இருந்தனர். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக அந்த இடத்தில் பெரும் அமைதி நிலவியது. அவரவர் உணவை சாப்பிடுவதில் மட்டுமே கவனமாக இருந்தனர். தீரஜ் மனதில் மீண்டும் மீண்டும் சர்வா பற்றிய யோசனைதான் ஓடிக்கொண்டிருந்தது. நேற்று ஆகாஷ் கம்பெனிக்கு சென்றபொழுது சர்வா அந்த கம்பெனியில் நிறைய மாற்றங்கள் செய்திருப்பதாகவும் இனி அந்த கம்பெனி சர்வாவிற்கு கீழ்தான் இயங்கும் என்பதை தெரிந்து கொண்டான். அந்த மாற்றங்கள் தன்னுடைய கம்பெனியையும் பாதிக்கும் என்று அங்கு சிலர் கூறியிருக்க, முதலில் இதையெல்லாம் தீரஜால் நம்பவே முடியவில்லை. ஆனால் அதற்கான ஆதாரங்கள் அனைத்தும் கண்முன்னால் இருக்க இப்போது நம்பாமல் கடந்து செல்லவும் அவனால் முடியவில்லை. ஆகாஷ் கம்பெனியில் வெகு சீக்கிரத்திலேயே வேலைகள் அனைத்தும் சர்வா தொடங்கப் போகிறானா என இந்துவிடம் கேட்டபொழுது முக்கியமான விஷயங்களையெல்லாம் அவனிடம் பகிர்ந்து கொள்ள முடியாது என அவள் கூறிவிட்டாள். ஆகாஷுக்காக இதை செய் என்று எவ்வளவோ தீரஜ் கெஞ்சி கேட்டும் அவளிடம் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. புதிய முதலாளிக்கு அவ்வளவு விசுவாசமாக இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு வேறு வழியில்லாமல் திரும்பி வந்திருந்தான் தீரஜ். அதே நேரம் எதிரில் அமர்ந்திருந்த வேதிகா தன் அம்மாவை பற்றியும் சர்வாவுக்கு எதிராக அவர் கூறிய பொய்களைப் பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். நேற்று அம்பிகாவை சந்தித்த பொழுது
வீட்டிற்கும் ஆபீஸிற்கும் வர அம்பிகா தயாராக இல்லை என்பதை புரிந்து கொண்டாள். அவள் எவ்வளவோ சொல்லியும் தான் செய்த தவறை அம்பிகா ஒப்புக்கொள்ளவே இல்லை. இதெல்லாமே உனக்காகத்தான் பண்ணேன். என்னோட பிளான் மட்டும் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகியிருந்தா இந்நேரம் அந்த சர்வா வெளியில போயிருப்பான். உன்னோட வாழ்க்கையே மாறியிருக்கும் என்று மீண்டும் மீண்டும் தான் செய்த அனைத்தையும் நியாயப்படுத்ததான் அம்பிகா முயன்றார். என்ன இருந்தாலும் நீங்க பண்ணது தப்புமா? எதுக்காக அவன் மேல தேவையில்லாம பொய்யான பழிய சுமத்த ட்ரை பண்றீங்க என்று வேதிகா கேட்க, எல்லாமே உனக்காக தான் என்று ஒற்றை பதிலில் முடித்துக் கொண்டார் அம்பிகா. வேதிகாவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அங்கிருந்து திரும்பி வந்துவிட்டாள். இருந்தும் அம்மாவை தனியாக விட்டுவிட்டோமோ என்ற குற்ற உணர்ச்சியில் அவள் இருக்க, வேதிகா, உன் அம்மா எங்க என்று அதியமான் மொத்தமாக அங்கிருந்த அமைதியை உடைத்து முதல் கேள்வியை கேட்டார். அவங்க நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்காங்க தாத்தா என்று வேதிகா நிமிர்ந்து பார்க்காமல் பதில் சொல்ல, உன் அம்மா கிட்ட சொல்லி கால் பண்ண சொல்லு, இல்லனா என் ஆபீஸ்ல வந்து மீட் பண்ண சொல்லு. சென்னை ஒன்னும் ரொம்ப பெரிய ஊர் கிடையாது, கண்ணு முன்னாடி வராம மறைஞ்சே வாழறதுக்கு, புரிஞ்சுதா என்று அதியமான் சிறிது கோபத்துடன் கூற, ஓகே தாத்தா என்று தலையாட்டினாள் வேதிகா. பிறகு சர்வாவை பார்த்து அதியமான், ஆர் யூ ஆல்ரைட் சர்வா என்று கேட்க, தலையாட்டியவன், தாத்தா எனக்கு ஒண்ணு இல்ல என்று சின்ன சிரிப்புடன் கூறினான். ஓகே, நான் கிளம்புறேன் என்று கூறி அதியமான் அங்கிருந்து எழுந்து கிளம்பிவிட, சர்வா அந்த புன்னகையுடனே அவரை பார்த்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அதியமான் நடவடிக்கைகளில் வித்தியாசம் தெரிவதை சர்வா உணர்ந்தான். தீரஜும் சர்வாவை முறைத்துவிட்டு தாத்தாவுடனே கிளம்பினான். பிறகு வேதிகா, சர்வா, குணசேகரன் மட்டுமே டேபிளில் அமர்ந்திருக்க, குணசேகரனும் அடுத்து கிளம்பிவிட்டார். சர்வா, வேதிகா மட்டுமே எதிரெதிரே அமர்ந்திருந்தனர். அப்போது வேதிகாவிற்கு பிரவீனிடமிருந்து போன் வந்தது. அவன் பெயரை பார்த்ததுமே அவள் முகத்தில் புன்னகை அரும்ப, சர்வாவும் அதை கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். அத்துடன் அவன் முகத்திலிருந்த புன்னகை அப்படியே மறைந்து போக கோபமாக ஆபீஸுக்கு கிளம்பிவிட்டான். கோபமாகச் செல்லும் அவனை பார்த்துக் கொண்டிருந்த வேதிகா போனை அட்டெண்ட் செய்யவில்லை. இந்த பக்கம் போனை ஓரமாக வைத்த பிரவீன் சர்வாவுடைய இமேஜிங் செக்யூரிட்டிஸ் கம்பெனியை நோக்கிச் சென்று கொண்டிருந்தான். பிரவீன் எதற்காக அங்கு செல்கிறான்? அம்பிகா மீண்டும் வீட்டிற்கு வருவாரா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.